Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 5.4 optional exerciseல 5th sum பார்க்க போறோம். A small terrace at a football ground comprises of 15 steps, each of which is 50 meter long and built of solid concrete. அப்போ வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. அது 15 ஸ்டெப்ஸ்னு கொடுத்துட்டாங்க கவுண்ட்டும். அது லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா 50 மீட்டர் லாங் இருக்குது. ஈச் ஸ்டெப்ஸ் அதாவது 50 மீட்டர் லாங் இருக்குது. பில்ட் சாலிட் காங்கிரீட் வச்சு கட்ட போகிறாங்க. ஈச் ஸ்டெப் ஹேஸ் ரைசஸ் 1/4 மீட்டர், அதாவது 1/4 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 1/4 மீட்டர் வந்து இதை வந்து லென்த்து வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க ஹைட்டோட வேல்யூ படி. அண்ட் ட்ரெட் ஆஃப் 102 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் த டோட்டல் வால்யூம் ஆஃப் த கான்க்ரீட் ரெக்வயர்ட் டு பில்ட் த டெரஸ்ட். இப்போ வந்து நமக்கு வால்யூம் வந்து ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். கான்க்ரீட் கொட்டி அதை கட்ட போகிறாங்க. அப்போ ஒரு ஸ்டெப்புக்கு எவ்வளோ கான்க்ரீட் வேணும்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அப்போ செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு, அது மாதிரி 15 ஸ்டெப்புக்கு எவ்வளோ கான்க்ரீட் வேணும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான சம் தான், செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். ஸ்டெப்ஸ் லென்த்து இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர்னு கொடுத்தாச்சு. சரி, ஓகேவா? அப்போ 50 மீட்டர் நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸ் ரைசஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, 1/4 மீட்டர். அதே மாதிரி ட்ரெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1/2 மீட்டர். இது 1/2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, வால்யூம் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிச்சா தானே நம்ம 15க்கும் கண்டுபிடிக்க முடியும். வால்யூம் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச், அதாவது எல் இன்ட்டு பி, அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பாக கன்சிடர் பண்ணி இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அதுக்கப்புறம் வேறு ஒரு பட் பேஸ் எப்படி இருக்குது, பேஸ் இஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இவ்வளோ டீப்பாலாம் போக வேணாம், ஆனால் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. நமக்கு சிம்பிளாக ஃபஸ்ட்டு வால்யூம் தான் இருக்குது பாருங்கள். வால்யூம் ஆஃப் த ஃபஸ்ட்டு கான்க்ரீட் ரெக்வயர்ட் கொடுத்துருக்காங்க, ஆஃப் இன்ட்டு 1/2 இன்ட்டு 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எழுதணும் வால்யூமுக்கு ஃபார்முலா, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆஃப் இன்ட்டு அந்த ரைஸ் இன்ட்டு அதுக்கடுத்து வந்து ட்ரெட் இன்ட்டு லென்த்து. ஸோ ஆஃப் இன்ட்டு 1/4 வருமா ட்ரெட்க்கு, இன்ட்டு 1/2 மீட்டர் இன்ட்டு 50. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மேலே 50 அப்படியே வச்சுக்கிட்டு 2 2s are 4 2s are 8 8 2s are 16 மீட்டர் க்யூப். அப்போ என்ன வரும், 16 மீட்டர் க்யூப்னால் இதை கேன்சல் பண்ண முடியுமா? 50 வந்து 16ல் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 116 is 16, 3 16s are 48, ரிமைனிங் 2. அடுத்து bring down 0 பண்ணோன்னா 116 is 16, ரிமைனிங் 4. திருப்பி bring down பண்ணோன்னா 2 16s are 32, திருப்பி 8, திருப்பி 0, அடுத்து 5 16s are. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து என்னது, 3.125 மீட்டர் க்யூப் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன எழுத போகிறோம், ஃபார் வால்யூம் ஆஃப் செகண்ட் ஸ்டெப்பு, வால்யூம் ஆஃப் செகண்ட் ஸ்டெப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அதே மாதிரி 1/2 இன்ட்டு என்னவாக இருக்கும், டபுளாக இருக்கும். சரியா? த ரைஸ் இஸ் டபுள்னா என்ன வரும், 1/2 இன்ட்டு அகெயின் 1/2 மீட்டர் இன்ட்டு 1/2 மீட்டர் இன்ட்டு 50 மீட்டர். புரியுதா என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு? அதாவது செகண்ட் ஸ்டெப் போகிறோம்னா அது வந்து த ரைஸ் வந்து அப்படியே டபுளாக இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் போகிறோம்னா கீழேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது அது டபுளாக இருக்கும் அந்த வால்யூம்னா. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? இப்போது ஒரு ஸ்டெப் கட்டுறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் வரும்போது இதுக்கு வந்து ஊற்றுற கான்க்ரீட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் தரையில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் கட்டும்போது செகண்ட் ஸ்டெப் வந்து இதே லெவலில் தான் கட்டியிருப்போம் செகண்ட் ஸ்டெப்பு. இது வந்து கீழே இந்த ஸ்டெப்போக்கு ஒரு லெவல் கொட்டி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு அளவு கொட்டினோம்னா தான் அது வந்து டபுளாக கிடைக்கும். புரியுதா? நம்ம தரையில் இருக்க ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கும், செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட கொஞ்சம் மேலே இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அளவுக்கு செகண்ட் ஸ்டெப்புக்கும் கொட்டிட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக டபுளாக கொட்டினோம்னா தான் செகண்ட் ஸ்டெப் கிடைக்கும். அப்போ அதே மாதிரி தேர்ட் ஸ்டெப் கொட்ட போகிறோம்னா 2 டைம்ஸ் கொட்டி மேலே இன்னொரு கான்க்ரீட் கொட்டினோம்னா மட்டும்தான் தேர்ட் ஸ்டெப் கிடைக்கும் நமக்கு. புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு வால்யூமை விட டபுளாக கிடைக்கும் செகண்ட் வால்யூமு.
அப்போ என்ன பண்ணுறோம், டபுளாக கிடைக்கும்னா இன்ட்டு டூன்னு மட்டும் போடுவோம். இந்த ஹோல் வேல்யூவில் இன்ட்டு டூன்னு போட்டிருப்போம் கரெக்டாக. இந்த ஹோல் வேல்யூவில் இன்ட்டு டூன்னு மட்டும் போட்டால் செகண்ட் கிடச்சிரும். இன்ட்டு டூன்னு போடும்போது ஏன் வந்து இங்கே 1 2 இருக்குமா, இங்கே இன்ட்டு டூன்னு போட்டிருந்தோன்னா 1 2 இதில் ஏதாவது ஒரு 2 கேன்சல் பண்ணுவோம். அதனால தான் இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் 15 டிவைடட் பை 2 2s are 4 4 2s are 8 80 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்கும், 6.25 மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. இதே மாதிரி இப்போ தேர்ட் ஸ்டெப் கிடைக்கும். தேர்டு ஸ்டெப்புக்கு நீங்களே சொல்லிடலாம் என்ன கிடைக்கும். தேர்டு ஸ்டெப் எப்படி கிடைக்கும், ட்ரிபிளாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரியே ட்ரிபிள் த அமௌண்ட்டாக கிடைக்கும். ட்ரிபிள் த அமௌண்ட்னா என்ன கிடைக்கும், 3 இன்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட அப்படியே எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, 1/2 இன்ட்டு 1/4 இன்ட்டு 1/2 இன்ட்டு என்ன கிடைக்கும் 50 மீட்டரா, 50 மீட்டர் இப்படி தான் கிடைக்கும். கரெக்டாக புரியுதா. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வால்யூம் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அதை 2ல் மல்டிப்ளை பண்ணால் செகண்டு, அதை 3ல் மல்டிப்ளை பண்ணால் தேர்ட் ஸ்டெப்பு. அவ்வளோதான். தேர்ட் ஸ்டெப்னால் இது என்ன வரும், 50 அப்படியே வரும். இங்கே வந்து என்ன வரும், மேலே 3 இன்ட்டு அப்படியே தான் இருக்கும். கீழே வந்து 4 2s are 8 8 2s are 16 வந்துடும். அப்போ இந்த சைடு என்ன வரும், 150 டிவைடட் பை 16 வரும். 150 16ல் உட்காந்து மேலே டிவைட் பண்ணி காமிச்சால அது மாதிரி பொறுமையாக டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தான் ஏபிஏ நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு வேல்யூம், செகண்ட் வேல்யூம், தேர்ட் வேல்யூம் கண்டுபிடிச்சிட்டு இனிமேல் பொறுமையாக உட்காந்து நம்ம ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா. ஓகே. இப்போ என்ன எழுதுவோம், த ஏபி இஸ் என்ன வரும், ஃபஸ்ட்டு வேல்யூ 3.125, அடுத்த வேல்யூ 6.25, அடுத்து வந்து 9.375 இப்படி போயிட்டே இருக்குது. இதில் ஏ தெரியுமா, எஸ் ஏ தெரியும், 15 m கியூப்னு. இதே மாதிரி காமன் டிஃப்ரென்ஸ் டி தெரியுமா, தெரியாது, கண்டுபிடிச்சிக்கிடுவோம். எப்படி கண்டுபிடிக்கலாம், செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கும் 3.125 தட் இஸ் ஈக்குவல் டு 3.125 m கியூப். கிடச்சிருச்சா, ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதை தனியாக உட்காந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுட்டேன் உட்காந்து செஞ்சு பார்க்கும்போது, அதனால் எழுதிட்டேன் டக்குன்னு. இப்போ வந்து என்னோட வேல்யூவும் தெரியும். என்னோட வேல்யூ என்ன தெரியும், 15 ஸ்டெப்ஸ்னு கொடுத்தாச்சு, அதனால் அதுவும் தெரியும். இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க எழுத போகிறோம். அவ்வளோதான். எஸ்என்னோட வேல்யூ S15 இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a. ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணுறேன், 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டியோட வேல்யூ எழுதியாச்சு. வெறும் டாட்டாக வரதுனால தான் கொஞ்சம் இதாக இருக்கும், மற்றபடி ஒன்று ஈஸியான சம் தான். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா. மல்டிப்ளை பண்ணி வேணால் தனியாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 6.25 கிடைக்கும். இது வந்து என்ன கிடைக்கும், ப்ளஸ் 14 ஆயிருமா, 14 இன்ட்டு 3.125 தட் இஸ் ஈக்குவல் டு 15/2 இன்ட்டு 6.25 அப்படியே வச்சுக்கிட்டு ப்ளஸ் 14ஓட 3 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 17.125 கிடைக்கும். கரெக்டாக. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 15/2 இன்ட்டு இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி பார்த்தா 17.125. இதெல்லாம் மேம் செஞ்சு பார்க்கல. 25 5 ஒரு 7 2 3 6 சாரி, இதோட வேல்யூ வந்து 43.75. 43.75னா இந்த இடத்துல ஆட் பண்ணி பார்ப்போமா. 43.75ஐயும் 6.25 ஆட் பண்ணால் 0, ரிமைனிங் 1, 7 8 9 10, ரிமைனிங் 1, 6 + 3 9, 9 + 1 10, ரிமைனிங் 1 5. இங்கே 2 டிஜிட் தள்ளி டிஜிட். அப்போ என்ன வரும், 50.00ன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை 50.0வை 15 எழுதிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணால் 1 2 is 2, 25 2s are. அப்போ 25ஐயும் ரிமைனிங் 15ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே 5 5s are 25, ரிமைனிங் 2, 5 2s are 10, 12, 1 5 is 5, 1 2 is 2, 5 7 3. அப்போ ஆன்சர் எனக்கு கிடைக்கும் 375 மீட்டர் கியூப். அப்போ the total volume of concrete required to build the terrace. இப்போ terrace கண்டுபிடிக்க is 375 மீட்டர் கியூப்.
மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரீகால் பார்த்துக்குவோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் உட்காந்து நம்ம செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி வந்திருக்குன்னு. ஆனால் இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வால்யூம் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஸ்டெப்புக்குனா இது அப்படியே 2ல் மல்டிப்ளை பண்ணணுன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இது அப்படியே 3ல் மல்டிப்ளை பண்ணணுன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஏபிக்கு இது இந்த வேல்யூ 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏபிக்கு ஏ தெரிஞ்சிருச்சு, டி தெரிஞ்சிருச்சு, என் தெரிஞ்சிருச்சு, எஸ்என்னோட வேல்யூ எழுதிட்டே வருவோம். எஸ்எனுக்கு ஃபார்முலா தெரியும்ல, அப்ளை பண்ணோன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும்.